மஞ்சளில் இருப்பவனே, மகிமை அளிப்பவனே, மகா கணபதியே போற்றி போற்றி. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ விகட சக்கர விநாயகரை தரிசிக்க இருக்கிறோம். கல்வி கரையிலா கச்சி என்கின்ற சிறப்பு பெயர் பெற்ற மாநகரம்தான் காஞ்சிபுரம். திருஞான சம்பந்தர் கல்வியில் சிறந்த நகரமாக இது விளங்குகிறது என தன்னுடைய பதிகத்திலே பதிவிட்டிருக்கிறார். அதை போலவே எல்லா நகரத்தை விடவும் இந்நகரம் சிறப்பு வாய்ந்தது என்று காளிதாசன் குறிப்பிட்டிருக்கிறார். கோவில்களின் மாநகரம் என காஞ்சிபுரம் அழைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை பற்றி தான் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முக்தி தரக்கூடிய 7 திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலம் இந்த காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஏராளமான கோவில்கள் இருக்கின்றன. பிரம்மாவிற்கு, திருமாலுக்கு, சிவபெருமானுக்கு, கொற்றவை, காளி, முருகன், விநாயகர் என எல்லா தெய்வங்களுக்கும் ஏராளமான கோவில்கள் இருக்கின்றன. அதனால் தானே கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு நாம சொல்றோம். இருப்பதிலேயே விநாயக பெருமான் அதிகமாக எழுந்தருளி இருக்கின்ற அற்புத மாநகரம் இந்த காஞ்சி மாநகரம். சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஒளியினை எழுப்பி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தார். ஆனாலும் பார்வதி தேவி செய்தது தவறுதானே. அந்த தவறுக்கு தண்டனை தரும் விதமா சிவபெருமான் பார்வதி தேவியை பூலோகத்தில் சென்று தன்னை நோக்கி தவம் இருக்குமாறு சொல்கிறார். பார்வதி தேவி பூலோகத்திற்கு வராங்க. காஞ்சி மாநகரத்தில் அவங்க தவம் இருப்பதற்கு தேர்ந்தெடுத்த தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திற்கு வந்து கம்பா நதிக்கரையில் மணல் லிங்கம் செய்து அந்த லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து தவம் மேற்கொண்டிருக்கிறார் பார்வதி தேவி. கம்பா நதிக்கரையில் மாமரத்துக்கு கீழே இந்த மணல் லிங்கம் அமைந்திருக்கு. இப்போ பார்வதி தேவியினுடைய அன்பை இன்னும் உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும், அவர்களின் தவத்தின் அந்த சிறப்பு தன்மையை உலக உயிர்களுக்கெல்லாம் காட்ட வேண்டும் அப்படின்னு விரும்பிய சிவபெருமான் அந்த கம்பா நதிக்கரையில் வெள்ளம் வருமாறு செய்து விடுகிறார். வெள்ளம் வருதா, எல்லாம் அடிச்சுட்டு போகுது. அந்த வெள்ளத்தில் மணல் லிங்கம் அடிச்சுட்டு போகாமல் இருக்குமா? சிவபெருமான் அந்த வெள்ளத்தை ஏற்படுத்தி மணல் லிங்கமும் சேர்ந்து அந்த வெள்ளத்தோடு செல்ல வேண்டும் என்றுதான் அந்த சூழ்ச்சியை செய்தார். பார்வதி தேவி அந்த மணல் லிங்கம் கரைந்து போகாமல் இருப்பதற்காக அப்படியே கட்டி தழுவி கொண்டார். அதனால் அந்த தலத்தில் இருக்கின்ற எம்பெருமானுக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அம்பாளினுடைய அந்த அன்பில் மகிழ்ந்த சிவபெருமான் சாப விமோச்சனம் வழங்குகிறார். இது நிகழ்ந்த அற்புதமான தலம்தான் இந்த காஞ்சிபுரம் திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய மனைவி சங்கிலி நாச்சியாரை ஒருபொழுதும் உன்னை விட்டு பிரியேன் அப்படின்னு சிவபெருமானை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து கொடுக்கிறார். ஆனா அந்த சத்தியத்தை மீறி விடுகிறார். சத்தியத்தை மீறினா தண்டனை கிடைக்கும் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பார்வை பறிபோனது. இந்த திருத்தலத்துல பதிகம் பாடி தன்னுடைய இடக்கண்ணை பெறுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படி இதனுடைய சிறப்புகள் என்று சொன்னால் நிறைய உண்டு. யாகத்தை ஏற்பாடு செய்த தட்சன் தன்னுடைய மருமகனான சிவபெருமானையும் தன்னுடைய மகளான பார்வதி தேவியையும் அழைக்கல. ஆனால் பார்வதி தேவிக்கு அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை. சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாங்க. அதற்கு அவர், உன்னைத்தான் யாகத்திற்கு அழைக்கல, அப்புறம் ஏன் நீ போனா மரியாதை உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாமளும் சொல்வோம் இல்லையா, ஒரு வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் நண்பர்கள் வீட்டில் விசேஷம் நடந்தது அப்படின்னு சொன்னா கூப்பிட்டா போனோம், கூப்பிடாம போனா மரியாதை இருக்குமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா உண்மையான அன்பு இருந்தா கூப்பிட்டா என்ன, கூப்பிடலனா என்ன, போய் கலந்துக்கணும், அப்பதான் நம்மளுடைய அன்பு அவர்களுக்கு புரியும் அப்படின்னு செல்பவர்கள் கூட உண்டு. ஆனா பாருங்க, சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அழைக்காத இடத்திற்கு நாம செல்லக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் அந்த இடத்துல சொல்ல தாட்சாயினிக்கு வருத்தம். இல்லை நான் போவேன் அப்படின்னு அங்க போறாங்க. அங்க போனா தட்சன் மரியாதையே கொடுக்கல சிவபெருமான் சொன்னதை போலவே. இவங்களுக்கு ரொம்ப கோபம், திரும்ப வந்துடுறாங்க. வந்து அந்த யாகத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஒளி எழுப்பி அந்த ஒளியின் மூலமாக வீரபத்ரரை உருவாக்கம் செய்து அந்த யாகத்தை தடை செய்யுமாறு அழிக்குமாறு அனுப்பி வைக்கிறார்.
இப்ப வீரபத்ரர் அந்த இடத்திற்கு போறார் யாகத்தை அழிப்பதற்காக. இதற்கு முன்னாடியே சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கு சுதர்சன சக்கரத்தை தருகிறார். அந்த சுதர்சன சக்கரத்தை வீரபத்ரர் கழுத்துல இருக்கிற ஒரு வெண்டலை விழுங்கி விட்டது. இப்ப அதனுடைய வாயில அது இருக்கு. அதை எப்படியாவது பெற்று மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய சேனாதிபதி விஸ்வக்சேனன் விரும்புகிறார். இப்ப அதை பெறணும். எப்படி பெறறது? அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அந்த சேனாதிபதிக்கு. வீரபத்ரர் முன்னாடி வந்து தன்னுடைய கை கால்களை எல்லாம் வளைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை சுழித்து கொண்டு ஒரு மாதிரி நடனம் ஆடுறாரு. அந்த நடனத்தை பார்த்த உடனே அந்த அவையில் இருக்கிற எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. வீரபத்ரரும் சிரிச்சிடுறாரு. சிரிச்ச உடனே அவருடைய கழுத்துல இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் வந்து கீழே விழுந்து விடுகிறது. அதை உடனே வீரபத்ரர் எடுத்து தன்னுடைய கையில் வைத்துக் கொள்கிறார். இன்னும் அவருக்கு அந்த சேனாதிபதியினுடைய நடனத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசை. ரொம்ப வேடிக்கையா அவன் ஆடிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அந்த நடனத்தை மீண்டும் பார்க்க வேண்டி விநாயக பெருமான் மீண்டும் அந்த விகட நடனத்தை ஆடுமாறு கேட்கிறார். திரும்ப அந்த சேனாதிபதி அந்த நடனம் ஆட விநாயக பெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே முகமெல்லாம் பூரித்து விட்டது. இப்ப திரும்ப திரும்ப அந்த நடனத்தை ஆடச் சொல்லி கேட்டதால் ஸ்ரீ விகட சக்கர விநாயகராக அவர் போற்றப்படுகிறார். அந்த நடனம் வந்து கோணங்கி கூத்து அப்படின்னு இன்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நடனம். இப்போ கந்தபுராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானினுடைய புகழை பாட வேண்டி அதற்கு முன்பாக ஸ்ரீ விகட சக்கர விநாயகர் மீது துதி பாடல் பாடிதான் கந்தபுராணத்தை எழுதுகிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அந்த பாடலில் பிழை இருப்பதாக அங்கிருக்கின்ற புலவர்கள் எல்லாம் சொல்ல முருகப்பெருமானே புலவராக வீர சோழியம் நூலுடன் வந்து அந்த வரி பிழை அற்றது என்பதை நிரூபித்த ஒரு அற்புதமான ஒரு நூல்தான் கந்தபுராணம். கந்தபுராணத்தை இந்த விநாயகரை துதித்துதான் தொடங்குகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற அந்த ஆயிரங்கால் மண்டபமானது ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. புலவர்கள் நூல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் அறிஞர் பெருமக்கள் அங்கு கூடி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட அற்புதமான மண்டபம்தான் அந்த மண்டபம். இரட்டை புலவர்கள் அனைவரும் அறிந்தவர்கள்தான். இப்போ இந்த இரட்டை புலவர்கள் தங்களுடைய நூலான ஏகாம்பரநாதர் உலாவை அந்த பதியில அரங்கேற்றம் செய்வதற்கு வருகிறார்கள். அப்பொழுது அந்த பாடலினுடைய காப்பு செய்யுள்ள ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய பெருமையையும் ஸ்ரீ விகட சக்கர விநாயகரினுடைய பெருமையையும் பாடி அந்த பாடலை தொடங்குகிறார்கள். இப்போ இரண்டும் அந்த இடத்துல இல்லை. அங்க இருக்க புலவர்கள் இல்லாத ஒன்றை தாங்கள் பாடினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்ல இரட்டை புலவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த இடத்திலிருந்து அவர்கள் சென்று விட்டனர். அப்புறம் நாளாக அங்கு திருப்பணி நடக்கின்ற பொழுது மண்ணிலே அந்த ஆயிரங்கால் மண்டபமும் ஸ்ரீ விகட சக்கர விநாயகரும் புதையுண்டு இருந்தனர். அதனை மீட்டு கொண்டு வந்தவர்களுக்கு ரொம்ப வருத்தம். இந்த இரண்டை பற்றி தானே இரட்டை புலவர்கள் பாடினர், அது உண்மை இல்லை அப்படின்னு நாம நம்பிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டோமே அப்படின்னு திரும்ப அவர்களை தேடி கொண்டு வந்து மீண்டும் அந்த பதியில் ஏகாம்பரநாதர் உலாவை அரங்கேற்றம் செய்தனர். இப்படி ஸ்ரீ விகட சக்கர விநாயகர் தன்னை நம்பியவர்களை எல்லாம் காப்பாற்றி கரை சேர்த்து அவர்கள் வாழ்வில் உயர்வதற்கு துணை நின்றார். மீண்டும் வேறொரு தளத்தில் வீற்றிருக்கின்ற விநாயக பெருமானின் பெருமைகளை நாளைய தினம் தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.